முகத்தை புதைத்து கொண்டு அப்பன் சின்ன பிள்ளையாய் அதிர்ந்து குலுங்கிய காட்சி. மரம் அரித்து முடித்து வாளிக்கடைக்கு வந்தபோது தனக்கு முன்பே சின்னவனும் சோத்து பானையை திறந்து காட்டு இலையில் சோத்தை பங்கிட்டு சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்தார். அவள் படுத்து கிடந்த வேரில் உட்கார்ந்து பானையை திறந்து சோற்றை அள்ள போன பொழுது அவன் பால் கொட்டாயில் மேலே இருந்த தாங்கியில் பாலை ஊற்ற ஏணியில் ஏற சரிந்து விழுந்த ஒரு காலை ஒடித்து கொண்டு இப்போது இழுத்து இழுத்து நடக்கும் பக்கத்தை நிறை கிருஷ்ணன் மனசுக்குள் ஓடினான். அவன் அன்று தயங்கி சொன்னது உள்ளே நிழலாக அசைந்தது. உங்ககிட்ட இது ரொம்ப நாளாக சொல்லணும்னு ஆசை. நீ இதை தப்பாக எடுத்துக்காம உண்டு இல்லைன்னு சொன்னால் மட்டும் போதும். என் நிலைமை உனக்கு நல்லா தெரியும். அவள் 2 பிள்ளைங்களை கையில் கொடுத்துட்டு அக்கடான்னு போயிட்டான். என்னாலும் இந்த காலோட இந்த 600 மரத்தை சீவுறதே பெரிய பாடாக இருக்குது. எல்லோரும் நிறைய முடித்து பால் எடுக்கும்போது என்னால் அது முடியல. வீட்டுக்கு போய் பிள்ளைங்களோட ஓரியாட வேண்டியிருக்கு. உன் நிலைமையும் இப்படி ஆயிடுச்சு. நீ விரும்பினா உன் பிள்ளைங்களோட என் பிள்ளைங்களோடவும் சேர்ந்து நம்ம ஒன்றா இருந்தால் நல்லா இருக்கும். நிமிர்ந்த சின்ன பொண்ணை பார்த்து ஒரு காட்டு இலையை பறித்து வர சொல்லி அதில் கொஞ்சம் சோற்றை அள்ளி வைத்து மீதி சோற்றை சாய்பானையோடு அவனிடம் கொடுத்து வர சொன்னபோது தன் அம்மாவின் இந்த புது செய்கையை புரிந்து கொள்ள முடியாத கேள்விக்குறியுடன் பக்கத்து நிறை பக்கம் நகர்ந்த சின்ன பொண்ணை தொடர்ந்து அவள் பார்வையில் காலை இழுத்து இழுத்து அடுத்த மரம் நோக்கி செல்லும் கிருஷ்ணன் தெரிந்தான். நேற்று இருட்டி வாசலில் மண்ணெண்ணெய் விளக்கு வைத்து தீட்டுக்கல்லை குவளை தண்ணீரில் நனைத்து கத்திக்கு சுனை ஏற்றும் போது அவருக்கு என்ன குடிகேடி இல்லை, சூதாடி இல்லை, 4 பேருக்கு நல்லது செய்கிற மனசு இருக்குது. நமக்கும் இந்த பயலங்க மத்தியில் ஒரு ஆம்பளை துணை தேவைதான். நாளைக்கு அண்ணன்கிட்ட சொல்லி ஒரு வார்த்தை நம்மளுடைய எண்ணத்தை சொல்ல வேண்டும். அவனுக்கு சரின்னு நம்ம சொல்லிட வேண்டியதுதான் என்பதாக அவள் போட்ட கோலம் சின்ன பொண்ணுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. மண்ணுக்குள் போனவன் இவனை போல் அல்ல. பகலெல்லாம் அடிக்கொரு தரம் சீனன் கடை உள்ளே போய் வாயை துடைத்து கொண்டு வெளியே வரும்போதெல்லாம் இரத்த பழமாக மேலும் சிவக்கும் கண்களுடன் உட்கார்ந்து போடும் சீட்டாட்டம் பெரும்பாலும் கொடுக்கும் தோல்வியில் இருட்டி போய் வீடு சேர்ந்து உழைத்து களைத்து பாயில் சுருண்டு கிடப்பவளை வம்பு கிழித்து எதன் மேலோ ஏற்பட்ட எரிச்சலையெல்லாம் அவள் மேல் தீர்த்து கொள்ள இருளில் கலந்து தோட்டமெங்கும் எதிரொலிக்க அவளமிட்ட ஓலங்கள். கொட்டாயில் பாலை ஊற்றி வீடு போன போது மணி 3 இருந்தது. பக்கத்து தோட்டத்தில் இருக்கும் தன் அண்ணனை பார்க்க போனாள். செய்தியை கேட்டு அவன் குதித்தான். என்ன சொல்கிற நீ? தாலி அறுத்துட்டு எப்படி இன்னொருத்தனோட போய் இருக்க முடியும்? சனங்க என்ன பேசுவாங்க, யார் என்ன பேசுகிறாங்க என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஒரு பாதுகாப்பும் என் பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் தேவை. இப்போ எனக்கு அதுதான் முக்கியம் என்று அவள் தீர்மானத்துடன் சொன்னதை கேட்டு அவனும் மௌனமாகினான். மறுநாள் கிருஷ்ணன் சீக்கிரமே மரம் முடித்திருந்தான். சின்ன பொண்ணு அம்மா நிறைய முடித்து விட்டு அவனுக்கு ஒத்தாசை பண்ண வந்திருந்தான். இப்போதெல்லாம் அவள் சுமாராக மரமும் சீவினாள். லட்சுமி கூட வந்திருந்தது. கொஞ்சம் சீவி விட்டாள். அவளுடைய வாளிக்கடையிலேயே அவனும் அன்று உட்கார்ந்து இலையில் சோறு வைத்து சாப்பிட்டான். விஷயம் தெரிந்த தோட்டம் பரபரத்து நின்றது. கிருஷ்ணனுக்கு வீட்டை விட்டு வெளிவருவதே சங்கடமாக இருந்தது. லட்சுமி மாத்திரம்
அதையெல்லாம் சட்டை செய்யாதவள் போல் நடமாடினாள். குச்சிகளில் தொடதொடப்பு கேட்டு அவர் என்று நினைத்து நிமிர்ந்தபோது கிராணி ஐயா வந்து கொண்டிருந்தார். என்ன லட்சுமி, உன் நிறையில் வர வர பால் குறைஞ்சிட்டே போகுது. முதலாளி கூட ஒரு மாதிரியே சொல்கிறாரு. மரத்தை எதுவும் வெட்டாமல் போட்டுட்டியோ என்று குனிந்து வெட்டை பார்த்து சோப்புக்குள் கையை விட்டு இஞ்சி பட்டையை எடுத்து வெட்டை அளந்து ஏதோ நினைவுடன் தலையை ஆட்டி நிமிர்ந்து அவளை பார்த்தார். வேலை பர்மிட் கூட இந்த மாதத்தோட முடிகிறாப்புல இருக்குது. ஆமாங்க ஐயா. ஐயா தான் பார்த்து கொஞ்சம் தயவு பண்ணி உதவணும். அதுக்கு என்ன லட்சுமி, உதவலாம். நான் சொன்னால் முதலாளி ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. முதலாளி சரின்னா பெர்மிட்டில் சாப்பு தொடர்ந்து குத்திக்கலாம், இல்லைன்னா கஷ்டம்தான். நீ கிருஷ்ணனோட சேர்ந்துக்க போகிறதா தோட்டத்தில் பேசிக்கிறாங்களாமே. ஏதோ இரு, நம்மளையும் கவனிச்சுக்க என்று கண்களை நாலா பக்கமும் சுழற விட்டு தொடர்ந்தார். சாயங்காலம் சும்மா தான் இருப்ப, அப்படியே பங்களா பக்கம் வந்துட்டு போயேன். அவள் விதிர்த்து நின்று போனதை கண்டு கொள்ளாமலேயே கிராணி அடுத்த நெறைக்குள் நுழைந்த பொழுது வானம் இருண்டு வந்தது. சீ, என்ன மனுஷனுங்க இவனுங்க என்று அவள் மனம் முணுமுணுத்தது. வானத்தை அண்ணாந்து பார்த்து வாளிக்கடையை நோக்கி போய்கொண்டிருந்த ஸ்ரீ கிருஷ்ணன் சின்ன பொண்ணின் குரல் வர பக்கத்து நிறை பக்கம் பார்த்தபோது லட்சுமி தன் பின்னால் கூப்பிட்டு வரும் தன் மகளின் குரலுக்கு பதில் கொடுக்காமல், சின்ன பொண்ணின் குரல் வர பக்கத்து நிறை பக்கம் பார்த்தபோது லட்சுமி தன் பின்னால் கூப்பிட்டு கொண்டே வரும் தன் மகளின் குரலுக்கு பதில் கொடுக்காமல் கூட போவதைக் கண்டு தான் குரல் கொடுக்கலாமா என்று நினைத்தபோது லட்சுமி பின் திரும்பி வந்து சின்ன பொண்ணை கோபமாக திட்டுவது அவள் குரல் தொனியில் அவளுக்கு பிடிபட்டது. அது அவனுக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. அவள் இப்படி கோபப்பட்டு அவள் பார்த்ததில்லை. மத்தியானம் பிளாஞ்சாவுக்கு தண்டல் விசில் ஊதிய போது வழக்கமாக அந்த நேரத்தில் தூங்கி வழியும் தோட்டம் துளிர்விட்டது. ஐஸ்காரர் தன் வண்டியை ஆஃபீஸ் வாசலிலேயே நிறுத்தி வைத்து மணியடித்து கொண்டிருந்தார். பிளாஞ்சா வாங்க வந்த கிருஷ்ணன் அங்கே லட்சுமி இல்லாதை கண்டு ஏமாற்றத்துடன் பின்னால் திரும்பி வருகிறாளா என்று பார்த்தான். தீம்பாரில் சின்ன பொண்ணின் மேல் அவள் அப்படி எரிந்து விழுந்தது இப்போதும் நினைவுக்கு வந்தது. தீம்பாரிலேயே அப்போதே கேட்க வேண்டும் என்று நினைத்திருந்தான். பொட்டென இறங்கிய மலையின் பாலெல்லாம் தண்ணீரில் போக காண்டாவாளியை தூக்கி கொண்டு சொட்ட சொட்ட நனைந்து கொண்டு வீடு ஓடிய அவசரத்தில் அதற்கெல்லாம் அவகாசம் இல்லாமல் போயிருந்தது. மீண்டும் திரும்பிய பின் பார்த்து கொள்ளலாம் என்று இருந்துவிட்டான். மீண்டும் திரும்பி பின்னால் பார்த்த பொழுது அவள் வந்து கொண்டிருந்தாள். நெருக்கத்தில் பார்க்க அவள் ரொம்பவும் கலங்கியிருப்பது பளிச்சென தெரிந்தது. சுருங்கி போன முகத்தில் கண்கள் மிரட்சியுடன் சுழன்றன. திடீரென அப்படி என்ன நடந்திருக்கக்கூடும் என்று அவனும் தனக்கு பிடிபட்ட காரண காரியங்களையெல்லாம் கற்பித்து கடைசியில் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாமல் திணறினான். இங்கே அது பற்றி விசாரிப்பது அவ்வளவு உசிதமாக படவில்லை. நாளை வேலைக்காட்டில் பார்த்து கொள்ளலாம் என்று பிளாஞ்சாவை வாங்கி கொண்டு போகும்போது அவளை பார்த்து எங்கே பிள்ளைங்களை காணோம் என்பதாக கேட்டு வைத்து போனான். அவள் குனிந்து கோட்டுப்பாலை இழுத்து கத்தியை வெட்டில் கொண்டு போன பொழுது அவன் காலை இழுத்து இழுத்து வந்து கொண்டிருந்தான். அவளை நெருங்கி நேற்று நினைத்ததை யதார்த்தமாக கேட்ட பொழுது அவள் அப்படி உடைந்து போவாள் என்று அவன் நினைக்கவில்லை. அவன் அப்படி கேட்க வேண்டும் என்பதற்காகவே காத்திருந்தவள் போல்
அவள் பொட்டென உடைந்து போனாள். கொஞ்சம் பொறுத்து அவள் அதை சொன்னபோது ஊனமான அந்த கால் திடீரென விழுந்த இந்த பளுவை தாங்க முடியாமல் தெரித்து விடுவது போல் உணர்ந்து காய்ந்த கித்தா காயாக அவனில் எல்லாம் வெடித்து சிதறின. சரி லட்சுமி, நீ இத்தனை பிடிவாதமாக இருக்கிற, அப்போ நான் என்ன செய்ய முடியும்? ஆனால் உன் மனசு இப்படி திடீர்னு மாறினதுக்கு காரணத்தை நீ சொல்ல மறுக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது என்று அவளின் பிடிவாதத்தை தளர்த்த முடியாத தோல்வியில் கலங்கி வரும் கண்களை மறைத்து கொள்ள காலை இழுத்து இழுத்து அவன் போவதை கலங்கிய கண்களுடனே பார்த்து கொண்டிருந்தாள் லட்சுமி. என்ன லட்சுமி, அன்னைக்கு ரொம்ப வீராப்பாக இருந்துட்ட போல இருக்கு. அந்த நொண்டி கிருஷ்ணனோடு சேர்ந்து இருக்க போகிற திமிர் தானே. பெர்மிட்டில் என்னோட தயவில் வேலை பார்க்குற பையன்தானே அவன். இந்த மாதத்தோட அவன் வேலைக்கு புள்ளி வச்சுட்டார். பொழுது போய் இருட்டு, வீடுகளில் விளக்கு வைத்தாகி இருந்தது. லட்சுமி பாயில் சுருண்டு கிடக்கும் குழந்தைகளை தீர்க்கமாக பார்த்து அடங்காமல் வெட்டுக்கொட்டில் கொப்பளிக்கும் பாலாக லட்சுமி பாயில் சுருண்டு கிடக்கும் குழந்தைகளை தீர்க்கமாக பார்த்தாள். அடங்காமல் வெட்டுக்கோட்டில் கொப்பளிக்கும் பாலாக கண்ணீர் துளிகளை துடைக்கும் எண்ணம் கூட இல்லாதவளாக உட்கார்ந்திருந்தாள். எதிர்த்து லைட்டு கேஸ் லைட் விளக்குகளும் அணைந்த போது லட்சுமி பங்களாவை நினைத்து கொண்டு எழுந்து நின்றாள்.